இந்த நாட்டினுடைய மூத்த சங்கராச்சாரியார், அவருக்கு பின்னால் அவரை அடையாளப்படுத்திய அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் ஏன் நீக்க வேண்டும் என்பதற்காக, ஏன் அது நீக்கப்பட முடியும் என்பதற்காக சொல்கிறேன். சங்கரா அண்ட் சங்கரா என்ற ஒரு நூலிலே த ஐடியல் ப்ராஃபட் ஆஃப் சங்கராச்சாரி என்று நம் காலத்தில் வாழ்ந்த தொலைநோக்கான தீர்க்கதரிசி என்று சங்கராச்சாரியாரை பற்றி அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் எழுதுகின்ற பொழுது சொல்கிறார், ஒரு தூதுக்குழு சென்னைக்கு இந்து பத்திரிகை அலுவலகத்திற்கு வருகிறது. அவர்களை சந்திக்க அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியாரை சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி செல்கிறார். இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் சீனிவாசன் அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தந்தி அடித்திருந்தோம், அது பற்றி பதில் இல்லையே என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், வந்திருக்கக்கூடிய சொரன்சன் எம்பியை சந்திங்கள் என்று சொல்கிறார். சொரன்சன் எம்பியை சந்திக்க சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் டெல்லிக்கு வந்து இதை ஒரு மனுவாக கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். டெல்லிக்கு செல்கிறார்கள், மனு கொடுக்கிறார்கள், பதில் இல்லை. கிரிப்ஸ் குழுவிடம் சொல்கிறார்கள். இப்படி திட்டமிட்டு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 ஆண்டுகள் முயற்சித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடையே ஒரு மயக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவரையும் சந்தித்து அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய 26வது சரத்தை உள்ளே திணித்ததனுடைய விளைவுதான் தந்தை பெரியாரின் இறுதி விருப்பமான அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற சட்டத்தை நோயாளி செத்தார், ஆபரேஷன் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த அடிப்படை உரிமை. அதுலதானே இன்னமும் ஜாதியப்பா அந்த துணிச்சல்ல தானே நாம கொளுத்தினது இல்லைங்க. ராமர் கோயிலை கட்டி இப்ப நேற்றுக்கு காவி கொடி ஏற்றி இருக்கிறார் பிரதமர் மோடி. இதே ராமர் கோவிலில் ராமர் சிலையை மோடி தூக்கி வைத்தார் என்பதற்காக பூரி சங்கராச்சாரியார் என்ன சொன்னார், பிரதமராக இருந்தால் கூட எப்படி மோடி இந்த சிலையை எடுத்து உள்ளே வைக்க முடியும்? அவர் ஒரு சூத்திரர், அவர் கீழ் ஜாதி, ஏற்றுக்கொள்ள முடியாது. விமர்சித்தாரா இல்லையா? மிகப்பெரிய உச்ச பதவிக்கு கூட போகலாம். இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யார்? ராம்நாத் கோவிந்த். ராஜஸ்தான் மாநிலத்திலே அவர் வணங்கக்கூடிய கடவுளை வணங்குவதற்கு சென்ற பொழுது அவருக்கு வழிபட வணங்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்க மேல பிசிஆர் கேஸ் போகல? ஏன் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் போகல? காரணம், அவர்களை அதை பாதுகாப்பது இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய மத சுதந்திர பாதுகாப்பு உரிமை. மதம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்து மதம் என்பது ஜாதிகளின் தொகுப்பு, ஜாதிகளின் கண்காட்சி. எனவே அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு என்ன மிகப்பெரிய சிக்கல்னா, மனு தர்மத்தை இப்ப நாங்க திருத்தணும், எவ்வளவோ திருத்தி இருக்கிறோம். நாம கேட்பது திருத்தம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி என்ன சொல்றாங்க? வெங்கடாச்சலையா தலைமையில வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு குழுவை போட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை தாண்டி இன்னும் முன்னேற்றத்துக்கு தானே போகணும். ஒரே நாடு என்றார், ஒரே மொழி என்றார், ஒரே பண்பாடு என்றார், ஒரே கலாச்சாரம் என்றார். ஏழா இந்திய நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு என்று சொல்லுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா இவர்களால்? ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அதே போல ஒரே ஜாதின்னு சொல்லுங்க. ஜாதிக்கு அடையாளமான பூணூல் போட்டிருப்பவர்களுக்கு சிறை தண்டனை என்று சட்டம் எழுதுவதற்கு இந்த ஆட்சி தயாராக இருக்கிறதா? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த சட்டம் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார் என்பதற்காக மாற்ற வேண்டும் அல்ல. இதிலே மறைமுகமாக செய்தோம், இன்றைக்கு நேரடியாக மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எனவேதான் நாம் எடுப்பது அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதிக்கு பாதுகாப்புக்கான சட்ட பிரிவு திருத்தப்பட வேண்டும். அதுதான் அவசியம். அதனாலதான் நிறைவாக சொல்கிறேன், இந்த ஆட்சியில் இல்லை என்றால் வேறு எந்த ஆட்சி, நம்முடைய கழக தலைவர் ஐயா வீரமணி தலைமையில் இல்லைன்னா வேறு எந்த காலம் பேசுறாங்க. ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டத்திற்கான ஆணையம் அமைத்து விட்டார். அதே நேரத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்யவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தனிப்பிரிவு உருவாக்குவதற்கான பூர்வாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் சரிங்க. நான் சாதி மறுப்பு திருமணம் பண்றேன். ஏன் கருத்தரங்க தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் அவர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதி மறுப்பு திருமணத்திலேயே என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவர். அவருடைய மகளுக்கு அந்த 2 பேரோட ஜாதியும் இல்லாம வேறொரு ஜாதியில திருமணம் பண்ணி வைத்த பெருமைக்குரியவர் அவர். ஆனா இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஜாதி மறுப்பு திருமணம் என்பது பெரியார் தொண்டர்கள், திராவிடர் கழக தோழர்கள் செய்து கொள்வது என்பது ஜாதி ஒழிப்பிற்காக. ஆனால் இன்றைக்கு நாட்டிலே நடைபெறக்கூடிய காதல் திருமணங்கள் என்பது
ஜாதி ஒழிப்பிற்காக அல்ல, ஆனால் ஜாதி ஒழிப்பதற்கு அது ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் இந்து மதத்துக்குள்ளே ஜாதி பிள்ளை தானே போக்குறாங்க. அப்ப அவங்கள ஜாதியற்ற சமுதாயமாக மாற்றணுமா இல்லைங்களா? அதைத்தான் கழக தலைவர் நீண்ட காலமாக சொல்வது போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நிதியில் எஸ்சி இருக்கிறது, பிசி இருக்கிறது, எம்பிசி இருக்கிறது, எஸ்டி இருக்கிறது. நாங்கள் கேட்பது சாதியற்றோருக்கு என்று ஒரு தனி இடஒதுக்கீட்டை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். அது இந்த ஆட்சியில் இல்லாவிட்டால் வேறு எந்த ஆட்சியில் உருவாக்குவது? நம்முடைய காலத்தில் உருவாக்காவிட்டால் வேறு எந்த காலத்தில் உருவாக்குவது? ஜாதி ஒழிப்பு களத்தில் நாம் அடுத்த கட்டத்திலே இருப்பது ஜாதியற்றோருக்கான தனி இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தை பெரியார் காண விரும்பிய ஜாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை நிர்மாணிப்பதே இந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய சூழல் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.